அந்த கார்டன் செஸ்டி கங்கவேலு அப்பா அவர்களே ஒரு வார்த்தைகள் பேச போவாங்க. அமது சேவா முகத்தம் பழக்கத்தை ஒரு கதவு அடிச்சேன், இன்னொரு கதவு நீக்கிறத போட்டு அதுதான் நடக்குது. அதனால நீங்க யாரும் கேட்டதையும் உதவி கிடைக்கிறது தான் ஒரு போன வருஷம் நாங்க வந்தோம், இந்த வருஷம் வந்துருக்கிறோம். நாங்க நிறைய ஆசிரியர் போய்க்கிறோம், முதியோர்கள் சிறுவர் கல்வி எல்லா இடத்துலயும் போயிட்டோம். எல்லா இடத்துக்கும் பாருங்க கூட நீட்டாக நல்ல முறையில் நடந்து மேலும் உங்களுக்கு இந்த மகன் லைன் சிட்டின்னு சார்பாக அடுத்தடுத்து இப்ப எங்களால குமார் தனபல் அப்பா அவர்களை ஒரு வார்த்தை பேச அன்புறாரு. வணக்கம்ங்க, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. பிரபஞ்ச அமைதியில் இருக்கிற எல்லாரும் மனசுல நோக்காதீங்க. கடவுள் வாக்கு சொல்லிக்கிறார், கல்லுக்குள் இருக்கும் ஏழைக்கு கூட கடவுள் உணவளிப்பான் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அதனால இது உணவு இல்லை அப்படிங்கிறத நீங்க அங்கங்க துணிகளோடு நிலவரம் இருக்குது. ஒரு நேர்மையான மனுஷன் முதல்ல அதுக்கு பாராட்டு அடிக்கடி வரணும் செய்வாரு. மனிதனை நேசிக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அடைமொழியில் இருக்கிறவங்களையும் நாம் பார்ப்போம். இந்த வாழ்க்கை தக்கும் எனக்கு அடிக்கடி சொல்லிருக்கிறாரு. அதனால உங்களை சந்திச்சிருக்காரு. இது ஒரு தேவையான வகையில் எங்களால முடிஞ்சது அப்பப்போ நாங்க சொல்லிட்டே இருப்போம். அதனால சிவபாரதியா வருவாங்க. அது மாசம் நான் இங்க தெரிவிச்சு அப்பாடா வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்ட நான் அன்பு செய்ய எப்போதும் நான் சென்றேன் எந்தை எனது அருட்புவனை பெயதல் வேண்டும். செப்பாத வேணிலை மேல் சுத்தாகும் செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்தால் நீ பொறுத்தல் வேணும் தலைவா. உன்னை பிரியாத நிலைமையும் வேண்டுமணி உன்னை பிரியாத நிலைமையும் வேண்டுமணி போன்று ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரல் அஞ்சலவே தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இழைக்கும் இரு காலம் தோன்றும் முருகா 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 என்று போதுபோகும் பழனியாண்டவர் திருவடிகள் போற்றி 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 போற்றி. இன்று வருமோ சிறப்ப பத்தி ஐயா சொல்றாரு. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் போவே சாமி. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் போவே. ஒன்று மலரும் மாயையற்று வெடிக்குள் வெடி கடந்து சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் சுகம்
சும்மா இருக்கும் சுகம். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில இந்த போகத் வந்து அருணகிரிநாத பெருமான் ஏழை பிள்ளைகளை மிருகம் போய் காங்கிட்டு நீ சும்மா இருறான்னு சொன்னேன். சும்மா இருக்குன்னு சொன்னேன். 8 வருஷம் கழித்து 12 வருஷம் சும்மா இருந்தா திருப்பூர் போனேன். அப்ப வந்து சும்மா இருக்க ரொம்ப கஷ்டம். சும்மா இருக்க ரொம்ப கஷ்டம். அதான் வந்து நம்ம மூச்சை கணிச்சுங்க தியானம் பண்ணணும். சும்மா இருக்கணும் பண்ணிட்டு 2 நேரத்தை ஜனத்துக்கு கொடுத்தா வச்சு அது Yeah, that's all that everyone said. உயர்ந்த நிலையில் கடை அந்த வள்ளுவர் ஒரு 5 அத்தியாயத்தை நம்ம உடைமை, அறவுடைமை, உடைமை, சார் அப்படியே இங்க பாத்துட்டு கொடுங்க சார். சார் அப்படியே இங்க பாத்துட்டு கொடுங்க சார். அப்படியே இங்க பாத்துட்டு கொடுங்க. பின்னாடி போடுங்க பாத்து. வந்துருக்கீங்களா? அப்பா எல்லாம் வாங்கி பிரபஞ்ச அமைதி நிலையத்தில் இருக்கிறேன். ஆமா, ஒரு 4 பேர்